ராதா வல்லப கோவிந்தா. நம்ம இப்போ 50வது தசகம் வத்சாசுரவதம் அப்படின்ற தசகத்தில் இருக்கோம். 2 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் சுவாமி பிருந்தாவனத்தில் போகும்பொழுது லக்ஷ்மிபதியான சுவாமி ஏறின பிறகு அங்கே எந்த செல்வத்துக்கு தான் குறைவு இருக்க போகிறது, எல்லாமே ரொம்ப செழிப்பாக வயல்களோடையும் பூமியோடையும் செல்வ மிகுந்ததாக விளங்கித்துன்றதை பார்த்தோம் 2வது ஸ்லோகத்தில். 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். விலசதுல் துலபே கணாந்தாராந்தே சமீரண சீதலே விபுல யமுனா தீரே கோவர்தனாச்ச சலம் மூத்தசு லலித முரளீநாத சஞ்சாரயன் கலு வாத்சகம் க்வச்சன திவசே தைத்யம் வத்சாக்ருதிம் த்வம் உதைக்ஷதாஹ. அந்த இடம் பச்சை புல்லோடு பிரகாசிச்சுதான். காட்டில் உள்ளும் குளிர்ந்த காற்று வீசிண்டு பரந்த யமுனை கரையில் விபுல யமுனா தீரே யமுனை கரையில் அந்த இடத்துல இருந்ததுனாலையும் கோவர்தனகிரி கோவர்தனாச்சால மூர்த்தசு. அப்போது இந்த கோவர்தனகிரியின் உச்சியில் இனிமையான குழல் ஊதிண்டு கிருஷ்ண பரமாத்மா கன்று கூட்டங்களை மேய்ச்சிண்டு வரும்பொழுது க்வச்சன திவசே அப்படி ஒரு நாள் கண்ணுக்குட்டியின் வேஷத்தில் ஒரு அசுரனை பார்த்தார். அடுத்து 4வது ஸ்லோகம். ரபச விலசத் பச்சம் விச்சாய தோஸ்ய விலோகயன் கிமபி லலித் பலித ஸ்கந்தம் ரந்திர பிரதீக்ஷம் உதீக்ஷிதம் தமத சரணே பிப்ரத் விப்ரமயன் முகுருச்சைஹி குஹச்சன மகாவிருக்ஷே சிக்ஷேபிதே சத ஜீவிதம். அப்போ அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணிட்டு வேகமாக வாழை ஆட்டிண்டு சுற்றி வர்றதா இருந்தது. சின்னதான அந்த கழுத்தை திருப்பி தன்னுடைய தீச்செயலை முடிக்க தகுந்த சமயத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கவனுமான அவனுடைய பார்வையை கவனிக்கிறார் சுவாமி. உடனே அவனுடைய கால்களை பிடிச்சி விரைவாக பல தடவை சுழற்றி உயிர் நீங்கின பின்ன அவன் உடலை ஒரு பெரிய மரத்தின் மேலே எரிஞ்சுடுறார். நிபாததி மகாதைத்யே ஜாத்யாதுராத்மணி தக்ஷணம் நிபதன ஜவஷுண்ண ஷோணிருஹ க்ஷத காணனே திவி பரிமிலத் பிருந்தா பிருந்தாரகா குசுமோத்கரைஹி சிரசி பவதோ ஹர்ஷாத் வர்ஷந்தி நாம ததாஹரே. இதில் பிரபுவே ஹரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பிறவியில் துராத்மாவான அந்த அசுரன் இறந்த பின்ன இயற்கையான பெரிய உருவில், அதாவது அவனுடைய இயற்கையான என்ன உருவம், அந்த கண்ணுக்குட்டி உருவம் அவன் எடுத்துட்ட மாய உருவம் தானே, அந்த பெரிய உருவில் விழுந்த வேகத்தில் ஒரு நொடியில் ஒடிக்கப்பட்ட மரங்களால் மனமே உருக்குலைஞ்சுண்டு கீழே விழுந்தது. ஆகாயத்தில் கூட்டமாக தோன்றின தேவர்கள் அப்போ மகிழ்ச்சியால் உங்களோட தலை மேலே பூமாரி பொழிந்தாங்க இல்லையா. அந்த அசுரன் சிரசோ பவதோ ஹர்ஷாத் வர்ஷந்தி, அப்படி உங்களுக்கு ஒரு பூமழையை அவள் பொழிஞ்சா இல்லையா இந்த சந்தோஷத்துக்கு அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. சுரபிலதமா மூர்த்னி ஊர்தவம் குதக் குசுமாவளி நிபததி த்வேத் யுக்தோ பாலை சஹேலம் உதைரயஹ ஜடிதி தனுஜ ஷேபன் ஊர்த்வம் கதஸ்தருமண்டலாத் குசுமநிகர சோயம் நூனம் சமேதி க்ஷணைரதி. இப்போ நறுமணம் வீசிண்டு வாய்ந்த அந்த புஷ்ப குவியல் உங்கள் தலை மேலே எங்கேருந்து விழருதுன்னு பாலர்கள்லாம் கேட்குறாங்க. பாலை சகேலம் உத்தைரயக. அப்போது இப்படியெல்லாம் அவள் கேட்குறாங்க, எங்கேருந்து வருது இந்த பூவெல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அசுரனை எரிஞ்ச போது மரக்கூட்டத்துலேருந்து விரவாக ஒசர பறந்த அந்த பூங்குவியல் மெதுவாக விழருதுன்னுட்டு அந்த குழந்தையில சொல்லி சமாளிச்சு விடுறார் சுவாமி. அப்படி விளையாட்டாக நீங்கள் பதில் அளிச்சிங்க இல்லையா, குசும நிகர சோயம், அப்படி விளையாட்டாக உம்முடைய பதில் எவ்வளவு பொருத்தமானதாக அழகானதாக இருந்ததுன்னுட்டு பட்டத்திரி இந்த 6வது ஸ்லோகத்தில் வியந்துக்கிறார். இந்த தொடர்ச்சியை மடத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.